டிவிஐ செய்தி டொரண்டோவிலிருந்து பி விக்னேஸ்வர். வணக்கம். NDP தலைவர் ஜாக் லேட்டன் உறுதியான அரசாங்கம் ஒன்றை தம்மால் அமைக்க முடியும் என்று வாக்குறுதி வழங்கியுள்ளார். சமஷ்டி தேர்தலில் NDPக்கான ஆதரவு அதிகரித்து செல்லும் நிலையில் தேர்தல் பிரச்சார மேடைகளில் நேர்த்தியான விவரங்களை அவர் வெளியிட வேண்டிய அவசியம் ஏற்பட்டுள்ளது. தேசிய மட்டத்தில் NDP 2ஆம் இடத்தில் உள்ளதை புதிய கணிப்புகள் எடுத்து காட்டுகின்றன. குபெக்கில் அது 1ஆம் இடத்தில் உள்ளதையும் அவை புலப்படுத்துகின்றன. இலங்கை போரின் இறுதிக் கட்டத்தில் ஏற்பட்ட உயிரிழப்புகள் பற்றி துல்லியமான கணிப்பீட்டை வழங்க முடியாத நிலையில் இருப்பதாக ஐக்கிய நாடுகள் நிறுவனம் என்று அறிவித்தது. நியூயார்க்கில் உள்ள ஐக்கிய நாடுகள் தலைமையகத்தில் இடம்பெற்ற நாளாந்த செய்தியாளர் மகாநாட்டின் போது செயலாளர் நாயகம் பான் கி மூனின் பேச்சாளர் மார்ட்டின் நெர்சுகி பாதுகாப்பு காரணங்களினால் இலங்கையின் பல்வேறு பகுதிகளிடமிருந்து ஐக்கிய நாள் ஊழியர்கள் திருப்பி அழைக்கப்பட்டனர். இதனால் துல்லியமான கணிப்பீடுகளை மேற்கொள்ள முடியவில்லை என்று கூறினார். இதேவேளையில் ஐக்கிய நாடுகள் நிபுணர் குழு அறிக்கையில் புலம்பெயர்ந்து வாழுகின்ற தமிழர்களின் செயற்பாடுகளும் கணிசமாக விமர்சிக்கப்பட்டுள்ளன. தமிழக முதல்வரும் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவருமான மூனா கருணாநிதி இலங்கையில் தமிழீழம் அமைவதற்கான தமது கட்சியின் நிலைப்பாட்டில் மாற்றமில்லை என்று தெரிவித்தார். அதேவேளையில் அவரது போக்கினை தேசிய முற்போக்கு திராவிடர் கழக தலைவர் விஜயகாந்த் வெகுவாக சாடியுள்ளார். இலங்கையில் உள்ள தமிழர்கள் கொன்று குவிக்கப்பட்டதற்கு துணை போனவர் இன்னும் நீலிக்கண்ணீர் வடிப்பது தமிழர்களை இன்னும் தொடர்ந்து ஏமாற்ற முடியும் என்ற நம்பிக்கையிலா என விஜயகாந்த் அறிக்கை ஒன்றின் மூலம் கேள்வி எழுப்பியிருக்கிறார். நேட்டோவின் விமான தாக்குதலில் இதுவரை அகப்படாத கனரக ஆயுதங்களை கர்னல் மோமர் கடாஃபியின் படையினர் பயன்படுத்தி வருகின்றனர். கடாஃபிக்கு விசுவாசமான படையினரின் தாங்கிகளும் கிரட் என்ற ஒரு வகை ஏவுகணைகளும் நிலத்தின் கீழ் புதைக்கப்பட்டிருக்கின்றன என்று எழுச்சி குழுவைச் சேர்ந்த படை வீரரான அத்னான் அல் சஹாரி கூறினார். கிரட் ஏவுகணைகள் ரஷ்ய தயாரிப்புகளாகும். ஒரு ட்ரக் வண்டியிலிருந்து அவற்றை ஏவ முடியும். விரிவான செய்திகள் டிவிஐயின் செய்தி அறிக்கையில் இடம்பெறும்.